அப்படின்னா ரிஷப லக்னம், உங்கள் லக்னாதிபதி வந்து சுக்கிரன். இது வந்து ரொம்ப அருமையான லக்னம் தான். ஏன் அப்படின்னா சுக்கிரன் உங்களுடைய லக்னாதிபதி. ரொம்ப லக்ஸரியா இருக்கணும்னு நினைப்பீங்க. இனிப்பு வந்து ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவீங்க. ரொம்ப இனிச்சு பேசக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க. எப்பவுமே வந்து ஒரு அழகு அலங்காரம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிக ஆர்வங்கள் இருக்கும். எந்த நேரம் பார்த்தாலும் கண்ணாடி முன்னாடி நின்று அந்த தலை சீவிட்டு இருக்கிறது, அப்பப்போ கண்ணாடியை பார்க்கறது, இந்த மாதிரி குணநலங்கள் எல்லாம் இந்த சுக்கிரனுடைய லக்னமான ரிஷப லக்னக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கலை சார்ந்த ஆர்வங்கள் இருக்கும், கலையில நாட்டங்கள் அதிகமாகவே இருக்கும், கலை சார்ந்த அறிவுகளுமே உங்ககிட்ட இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவான மைண்ட் உள்ளவங்களாகத்தான் இந்த ரிஷப லக்னக்காரங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி வந்து புதன். அதனால பேச்சுக்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமாக தான் பேசுவாங்க. சும்மா உளர்றது பிடிக்கிறதெல்லாம் இவங்களுக்கு ஆகவே ஆகாது. இவங்க பேசுனாங்கன்னா ஒரு கருத்தாக தான் இருக்கு, ஒரு தேவை இருந்தால் தான் பேசுவாங்க. சும்மா வள கொலன்னு பேசுகிற ஆட்கள் ரிஷப லக்னக்காரங்க கிடையாது. ரொம்ப தெளிவாகவும் கரெக்டாகவும் பேசக்கூடிய ஆட்களாகத்தான் இவங்க இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதியாக நம்மளுக்கு வந்து சந்திரன் தான் வருது. சந்திரன் 3ஆம் அதிபதியாக வர்றது ரிஷப லக்னக்காரங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு மாரகாதிபதி வந்து 3-8க்கு அதிபதி தான். பாதகாதிபதி வந்து பாக்கியாதிபதி வந்து 9ஆம் அதிபதி வந்து நம்மளுக்கு வந்து பாதகாதிபதியாக வரும். அப்போ சந்திரன் வந்து நம்மளுக்கு நல்லது செய்யறதுல ரொம்ப சிரமம் தான். வளர்பிறையில பிறந்திருந்தீங்கன்னா சந்திரனோட திசை நல்ல விதமாக இருக்கும். இல்லைன்னா சந்திரன் வந்து கொஞ்சம் சிரமங்களை தான் கொடுக்கும், கொஞ்சம் இடைஞ்சல்கள் குழப்பங்களை கொடுக்கும், ஒரு தெளிவில்லாத மனநிலையை கொடுக்கும். இதெல்லாமே சந்திரனோட திசையில உங்களுக்கு கிடைக்கும். அந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு சுக்கிரன் திசை யோகமாக இருக்கும், புதனுடைய திசை நல்ல யோகமாக இருக்கும். ஆனால் சந்திரனோட திசை வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். சூரியன் திசை ஓகே. சூரியன் திசை 4ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால சூரியனுடைய திசை வந்தது அப்படின்னா நீங்கள் வீடு கட்டுவீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க. இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் நல்ல விதமாகவே நடக்கும் சூரியனுடைய திசை இல்லை சூரியனுடைய புக்திகள் வரும்போது. அதே மாதிரி 5ஆம் அதிபதி புதன். புதன் திசை வந்துட்டா சொல்லவே வேண்டியதில்லை, நல்ல யோகம் தான், அதிர்ஷ்டம், ஈஸியாக பணம் காசு, ஐடியில் பெரிய லெவலில் வர்றது, டீச்சிங்கில் நல்ல ஒரு பெரிய போஸ்ட்டு, ஒரு அங்கீகாரங்கள் கிடைக்கிறது, இதெல்லாமே நம்மளுக்கு புதன் திசையில் நல்ல விதமாகவே கிடைக்கும். ஆனால் சுக்கிரனோட திசை 6ஆம் அதிபதியும் நம்மளுக்கு சுக்கிரன் தான். இங்கே லக்னாதிபதியும் சுக்கிரன் தான், ரிஷப லக்னக்காரங்களுக்கு 6ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரனோட திசை முதல் பாதி நல்ல யோகமாக, நல்ல லக்ஸரியாக, நல்ல ஆடம்பரமாக வாழ்வீங்க. அப்படியே 2வது பாதி பார்த்துட்டிங்கன்னா அப்படியே கடனில் போய் மாட்டிடுவீங்க. கொஞ்சம் கடனில் போய் சிக்கலாகும், இல்லை வந்து ஏதோ ஒரு வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், துணை இடத்துல பிரச்சனைகள் வரும். இந்த சுக்கிரனோட திசையில் 2வது பாதியில் துணை இடத்துல பிரச்சனைகள் வரும், இல்லை துணைக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும், இல்லை உங்களுக்கும் கூட உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கலாம். இந்த மாதிரி தான் 2வது பாதி சுக்கிரனுடைய திசை இருக்கும். சரி, அடுத்து செவ்வாய் இவங்களுக்கு எப்படி இருக்குது? செவ்வாய் தான் இவங்களுக்கு துணையை கொடுக்கக்கூடிய 7ஆம் அதிபதி. செவ்வாய் 7ஆம் அதிபதியாக வரதுனால ஒரு போல்டான துணையாகத்தான் உங்களுக்கு அமையும். உங்களை மிரட்டுற துணையாகத்தான் உங்களுக்கு அமையுமே ஒழிய நீங்க மிரட்டுற மாதிரியான துணை உங்களுக்கு அமையவே அமையாது. அதனால ரிஷப லக்னக்காரங்களுக்கு துணையுடைய பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல விதமாகவே இருக்கும். செவ்வாய் வந்து ஒரு மீடியமான பலன்களை தான் செய்யும். செவ்வாய் திசை வந்து நம்மளுக்கு ஒரு சுமாராக தான் இருக்கு, ஆகா ஒவ்வொன்றும் இல்லை. 2வது பாதி வெளியூர் வெளிநாடு போறதுக்கெல்லாம் நல்ல விதமாகவே கை கொடுக்கும். சரி, குருவுடைய திசை. குரு வந்து இங்க 8ஆம் அதிபதியாக வந்துடுது. அதே மாதிரி 11ஆம் அதிபதியாக வந்துடுது. குரு வந்து அவ்வளவு நல்ல பலன்களை இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு தராது. இது வந்து ஒரு சுமாரான பலன் தான். பொருளாதார நெருக்கடி, இல்லை சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாத சூழல்கள், எங்கே போனாலும் இடைஞ்சல்கள், எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தடைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு குரு திசையில தான் நடக்கும். குரு 16 வருஷம் வந்து மாட்டிடுச்சு அப்படின்னா ரிஷப லக்னக்காரங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு போறதே ஒரு பெரிய கஷ்டமாகத்தான் இருக்கு, பெரிய போராட்டமாகத்தான் இருக்கும். ஏன்னா இது 8ஆம் அதிபதி திசை. அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் மீடியமான பலன்களை தான் செய்யும் ரிஷப லக்னக்காரங்களுக்கு. சரி, சனியுடைய திசை. சனி வந்து உங்களுக்கு 9-10க்கு அதிபதி, ராஜ யோகாதிபதி. இது நல்லதுகளை செய்யும்னா கண்டிப்பா நல்லதுகளை செய்யும். இந்த சனி கூட நம்மளுக்கு சுக்கிரனோட சேர்ந்து நின்னாலோ இல்லை குரு கூட சேர்ந்து நின்னாலோ இது மிகப்பெரிய யோகத்தை செய்யும். அது கேந்திரத்தில் நின்னதுன்னா இன்னும் நல்லா இருக்கும். 7ஆம் வீட்டில் நின்னா நல்லா இருக்கும், 4ஆம் வீட்டில் நின்னா நல்லா இருக்கும், 10ஆம் வீட்டில் நின்று சுக்கிரனுடைய பார்வையில் இருந்ததுன்னா மிகச் சிறப்பாகவே இருக்கும். சனியுடைய தொழில்கள் சொல்லக்கூடிய இரும்பு, கிரசரு, கருங்கல், மரம், பிளாஸ்டிக்கு, இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு. சிமெண்ட், இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் சனியுடைய திசையில.
அதே மாதிரி குரு திசை 11ஆம் அதிபதி. இன்னொன்று குரு திசையில ஒரு பிரச்சனை என்னன்னா, அது 11ஆம் அதிபதியாகவும் அந்த குரு வரதுனால திருமணத்துக்கு அப்புறம் குரு திசை நடந்தது அப்படின்னா 2ஆம் தாரம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால முதல் தாரத்து கூட சண்டை, பிரச்சனைகள், பிரிவுகள் இது எல்லாத்தையுமே கொடுக்க பார்க்கும். 2ஆம் தாரம் கொடுக்குமா கொடுக்காதாங்கிறது 11ஆம் வீட்டில் இருக்கிற கிரகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். ஆனா முதல் தாரத்தை பிரிக்கிற வேலையை செஞ்சிடும். 2ஆம் தாரத்தை தருதோ இல்லையோ முதல் தாரத்தை பிரிக்கிறது, இடைச்சல்கள் பண்றது இதெல்லாம் குரு திசையில பண்ண வச்சிடும். திருமணத்துக்கு அப்புறம் ரிஷப லக்னக்காரங்களுக்கு குரு திசை வந்தது அப்படின்னா. சரி, கடைசியா விரையாதிபதியாக உங்களுக்கு செவ்வாய் இருக்குது. செவ்வாய் 12ஆம் வீட்லயே நின்று சுபர் பார்வை, ஒரு வளர்பிறை சந்திரனோட பார்வை இது இருந்துச்சுன்னா செவ்வாயோடைய திசையில வெளிநாடு போகலாம். இன்னொன்று செவ்வாய் வெளிநாடு போய் மருத்துவம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே நல்ல விதமாகவே இருக்கும். சித்தா, ஆயுர்வேதா இது சம்பந்தமான வைத்தியங்கள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் இந்த பாத அழுத்த சிகிச்சை அப்படிங்கிற ஒரு வைத்தியம் பண்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னத்துல இருந்து 12ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கும். சுபர்களின் பார்வையில, குருவின் பார்வையில, இல்ல வளர்பிறை சந்திரனின் பார்வையில இருக்கும். சரி, ஓகே. ரிஷப லக்னக்காரங்களுக்கு இப்போ எது யோகம் எது அவயோகம் அப்படின்னம்னா, ரிஷப லக்னக்காரங்களுக்கு சுக்கிரனுடைய திசை, புதன் திசை, சனி திசை இந்த மூணும் நல்ல யோக திசையாகவே இருக்கும். சரி, அவயோக திசைங்கிறது எது? நம்மளுக்கு குரு திசை தான் அவயோக திசையாக இருக்கும். மீடியமா செவ்வாய் திசை இருக்கும். மீடியமா செவ்வாய் திசையும் சூரிய சந்திர திசையும் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். ஆனா அவயோகங்கிறது குரு தான். சரி, இப்போ ரிஷப லக்னத்தை நம்ம முழுமையா பார்த்தாச்சு. இந்த ரிஷப லக்னத்துல எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படி என்ன ஏதுங்கிறத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.